ப இது தொண்டையிலேருந்து வருது க ஜ ட த ப கஜர ஜப. அடுத்தது அது நமக்கு புதுசு இல்லையா, அது என்ன நாபியிலேருந்து வரணும் க ஜ த த ப. ஆனா இது கஷ்டம் இல்லை, ஏன்னா நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடும் போது அதை உச்சரிக்கிறாங்க. குழந்தைங்க விளையாடும் போது உச்சரிக்கிறாங்க. எப்படி உச்சரிக்கிறாங்க? கண்ணாமூச்சி விளையாடும் போது பூச்சாண்டி பிடிச்சிக்கோ போ, இந்த பன்னு அந்த குழந்தை சொல்றப்பல அப்ப அந்த ப பிஹெச்ஏ ப ஜிஹெச்ஏ க அந்த துவனி குழந்தைகிட்ட இருக்குது, அதை நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி செகண்ட் சொல்லும் போது க ச ட ட ப சொல்ல வரலையா, ஏய் உன் ஃப்ரெண்டு போறான் பார் எனிமீன்னா காரி துப்புடா தூ, காரி துப்பிடுவோம் ரொம்ப ஈஸியா. அப்ப இந்த தூ அது உச்சரிப்பு அவங்ககிட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்குது, அதனால சிரமப்பட வேண்டியது இல்லை. அப்ப காவும் இருக்குது காவும் இருக்கிறது, அப்புறம் கஜா நேச்சுரலா இருக்கு, அதனால எளிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உச்சரிப்பு ரொம்ப இம்பார்ட் பண்ணுங்க. க க க க. நம்ம எப்படி சில பேர் என்ன சொன்னா க முதலாவது காவா ரெண்டாவது காவா, அப்ப ரெண்டாவது காவா ரெண்டாவது அக்காவான்னு கேட்பான். ரெண்டாவது அக்காவா, முதலாவது அக்கா ரெண்டாவது அக்கா மூணாவது அக்கா நாலாவது அக்கா. சோ அப்படி சொல்லி கொடுக்காம உச்சரிப்பை நீங்க சொல்லி கொடுங்க. க க க க க க ஈஸியாருமே க க க க அவ்வளவுதானே. அப்ப உச்சரிப்பு முக்கியம். ஏன்னா உச்சரிப்பு ஒண்ணு மாறினாலும் பொருள் நமக்கு மாறுபடும். அதுக்கு பல்வேறு இதெல்லாம் உண்டு, அது எக்ஸாம்பிளா நம்ம சொல்லுவோம். அதனால அந்த உச்சரிப்பை கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்க. சரி, அப்ப சக்ஞா சர்வநாம் விசேஷன். விசேஷனுக்கு அப்புறமா கிரியா பார்த்தோம். கிரியாவில் ஒரு வேர்டு என்ன நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? என்னமா சொல்லுங்க? தப்பு. முகாகினி தேனா, மூலாகினி இல்ல முகாகினி, கரெக்ட் பண்ணிக்கங்க. முகாகினி அதான், ஏன்னா ஒளி சரியா புரியலைங்கும் போது தவறா எழுதிடுவோம். நான் சொல்றேன் என்ன, முகாகினி முகாகினி முக முக முகம் முகம்னு சொல்றோம்ல, முகத்தழகி முகம் முகாகினி முகாகினி தேனா. இன்னொன்னு என்னமா மூ 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 மாமா மிமி மாமை மாமி மூ மூ முகாகினி மூ 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 நல்லா கொஞ்சம் மூ. முட்டாள் திட்டிங்களா என்ன, நான் ஒரு முட்டாளையா என்ன, நான் ஒரு முட்டாள் தானே சந்திரபாபு அந்த மாதிரி முட்டாள். சோ மூ முகாகினி முகாகினி தேனா. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு இது உண்டு, நீங்க கதையில படிக்கும்போது வந்து தலைச்சம் பிள்ளைன்னு ஒரு வார்த்தை வரும். ஏன்னா தலைச்சம்பிள்ளை தான் கொல்லி வைக்கணும், தலைச்சம்பிள்ளை தான் கொல்லி வைக்கணும். 10 பிள்ளை இருந்தாலும் எங்கள 10 குழந்தைகள் இருந்தாலும் தலைச்சம்பிள்ளைன்னா ஃபர்ஸ்ட் லடுக்கா ஜோ பல லடுக்கா என்ன வஹிவ முகாகினி தேகா. ஸோ தலைச்சம் பிள்ளை. இந்த தலைச்சம் பிள்ளை ஹிந்தியில என்ன சொல்றது? அது ஜேஷ்ட புத்திரங்கிறது சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது இல்லையா? ஜேஷ்ட கனிஷ்ட ஜேஷ்ட கனிஷ்ட என்னமா ஆமா, அதான் ஜேஷ்ட கனிஷ்டங்கிறது சான்ஸ்கிரிட் பேஸ் பண்ணி வருது. நான் சொல்றது ஹிந்தியில தலைச்சம் என்ன அது சொல்லுவீங்க இல்லையா? பஹலா பஹலா தானே சொல்லுவீங்க. ஏன்னா 1 2 3 एक पहला दूसरा तीसरा தெரியுங்களா? எண்கள் வரும்போது 1 2 3 4 5 எத்தனை நம்பர் வரையும் தெரியும் உங்களுக்கு சொல்றதுக்கு? ஹிந்தியில நம்பர் எண்ணிக்கை எத்தனை வரும் சொல்லுவீங்க நீங்க? 100 வரைக்கும் வரும். அது சந்தேகம். இப்ப அது ஒரு ஈஸி மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஏன்னா நம்பர் ரொம்ப பேருக்கு முன்னம்னா இங்கிலீஷ்ல படிச்சிடுவாங்க. 1947 में हमारा देश स्वतंत्र हुआ அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, அதாவது அது உருதுல அப்படி வருமா? அது நல்லா சொல்லுங்க. பஹலன் பஹலன் உருதுல இருக்கு. அப்ப அது மில்தா ஜுல்தா. அப்ப அதை பேஸ் பண்ணி வரும். ஹிந்தியில பஹலௌட்டா பஹலௌட்டா பஹலௌட்டி. இக்குலௌத்தானா செல்ல பையன். ஒன்னே கண்ணே கண்ணு பாத்தீங்கன்னா இதுதான் சந்தேகம் பாருங்க. இக்குலௌத்தா பேட்டா இக்குலௌத்தி பேட்டினா செல்ல பையன் செல்ல பெண். ஒன்னே கண்ணே கண்ணு. இந்த ஒன்னே கண்ணே கண்ணுக்கு இக்குலௌத்தா இக்குலௌத்தி இக்குலௌத்தா இக்குலௌத்தி. பட் தலைச்சம் ஒண்ணுன்னா வேண்டாம்னா முதல் பையன் தலைச்சம் பையன். அதுக்கு இங்க இது இருந்தா எழுதி போட்டுடலாம் உங்களுக்கு ஈஸியா. நீங்க தப்பு இல்லாம எழுதிக்கலாம். வந்துருச்சா? இருக்கான்னு தெரியாது, அடிச்சு பார்ப்போம். பாருங்க, பஹலௌட்டா
லவுட்டான்னு சொல்லுமா, லவுட்டா லவுட்டுக்கா ராயான்னு சொல்றீங்களா? அப்ப லவுட்டா அந்த இதுல பகலவுட்டா பகலவுட்டி, தலைச்சம் பையன் தலைச்சம் குறிச்சிங்க. இது ரெண்டு வேர்ட். ஒண்ணு முகாகினி தேனா, ஏன்னா கிரியான்னு போனோம் இல்லையா, கிரியாங்கிற இடத்துல கண்டிப்பா செய்யணும். முக்கியமானது கிரியா, அந்திம் கிரியா. அதுல ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். பகலவுட்டா பகலவுட்டி அண்ட் முகாகினி தேனா. சரி, கிரியாவுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? கிரியா விசேஷன். கிரியா விசேஷன். சக்ஞா, சர்வநாம், விசேஷன், கிரியா, கிரியா விசேஷன். அப்புறம் கிரியா விசேஷனுக்கு பிறகு சம்பந்த போதக்கு, அப்புறம் சமுச்சய போதக்கு, சமுச்சய சூச்சக்கு, அப்புறம் விஸ்மயாதி போது. சரி, இது ஒண்ணு. இது 8 பார்ட்ஸ். இப்ப நம்ம சக்ஞாக்கு வருவோம். संज्ञा किसे कहते हैं? ना मौले सोलिटिंग है, किसी वस्तु, स्थान, व्यक्ति, भाव, गुण आदि का नाम संज्ञा होता। इपो संज्ञा कितने प्रकार की है? तीन है जाति। हाँ हाँ, பொதுவா வந்து 3 संज्ञाके 3, ஆனா மற்றதையும் சேர்த்து 5ன்னு சொல்லுவோம், 5ன்னு சொல்லுவோம். அதுல ஒண்ணு என்ன? முதல் இது என்ன? व्यक्तिवाचक, ரெண்டாவது जातिवाचक, மூணாவது भाववाचक, அப்புறம் அது தவிர द्रव्यवाचक, समूहवाचक, द्रव्यवाचक, समूहवाचक. சரி, இப்ப இதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும் நினைக்கிறேன். இல்லையா? व्यक्तिवाचकனாக்க राम, वस्तु, दिल्ली, स्थान, எல்லாம் வந்துருது. சரி, உங்களுக்கு அது பண்றோம். இப்ப இத சக்ஞால ரொம்ப போக வேண்டாம்னு நினைக்கிறேன், இல்லையா? இது உங்களுக்கு நல்ல புரியும். அடுத்தது லிங்க வரும். ஏன்னா சக்ஞா பார்த்த உடனே சக்ஞாக்கு ரூபாந்தரம் சொல்லிட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா லிங்க, வச்சன், காரக், இங்கதான் நம்ம டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இப்ப லிங்க, லிங்கங்கிறது என்ன? ஸ்திரீலிங்க, புல்லிங்க. இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு வந்திருக்கிறீங்க நீங்க. उसके बारे में இப்போ व्यक्तिवाचक संज्ञा அப்படின்னு சொன்னோம்னாக்க किसी निश्चित व्यक्ति, पर्टिकुलर निश्चित व्यक्ति, निश्चित वस्तु, निश्चित स्थान, அது व्यक्तिवाचक संज्ञा. இப்ப ராமன் व्यक्ति, ஏன்னா ராமன் ஒரு பர்டிகுலர் பையன் தான் குறிப்பிடும். மாம்பழம் ஒரு பர்டிகுலர் फल, निश्चित एक फ्रूट. அப்புறம் சென்னை पर्टिकुलर प्लेस, एक निश्चित स्थान. இனிப்பு पर्टिकुलर टेस्ट. இப்ப लंबाई पर्टिकुलर. ஆனா ஜாதிவாச்சகல வரும்போது एक समूह मात्रे के लिए बोलो. இப்போ உதாரணமா ஆத்மின்னு சொல்றோம். இப்ப முதல்ல நான் சொன்ன ராம்னு சொன்னேன், ராம் சொல்லிட்டு ராம் व्यक्तिवाचकணும். இப்ப ஆத்மின்னு சொன்னா ஆத்மிய ஜாதிவாச்சகன்னு சொல்றோம். ஏன் ஜாதிவாச்சகன்னு சொல்றோம்? ஏன்னா எல்லாருக்கும் காமனா வந்துருது. இப்ப நம்ம இங்க இருக்க அத்தனை பேருக்கும் காமன் தான். இப்ப லடுக்கி அப்படின்னு சொன்னா எல்லாரும் காமன். அதுல கமலா விமலான்னு சொன்னா பர்டிகுலர் ஆகுது, அப்ப ஜாதிவாச்சக். அதே மாதிரி ஸ்தானுக்கு சென்னைன்னு சொன்னா व्यक्तिवाचक, ஷஹர்னு சொன்னாக்க ஜாதிவாச்சக், மாம்பழம்னு சொன்னாக்க व्यक्तिवाचक, பல்லுன்னு சொன்னாக்க ஜாதிவாச்சக். இது புரிஞ்சது. அதுக்கப்புறம் भाववाचक संज्ञाவில் என்னன்னு கேட்டீங்கன்னா वस्तुओं के गुण दोष आदि भाव बताने वाला शब्द. இப்போ மாம்பழம் இருக்கு, அதுல என்ன இருக்குது? இனிப்பு, ஸ்வீட்னஸ். அப்போ அது வந்து ஒரு பாவ், வஸ்துக்கா பாவ். இப்ப அதை என்ன சொல்றோம்னா மிட்டாஸ். அதுக்கு நவுன் ஃபார்ம்ல சொல்றோம் நம்ம அதை. இப்ப லெங்க்த்னு சொல்றோம். லெங்க்த்னாக்க தமிழ்ல என்ன சொல்றோம்? நீளம்னு சொல்லுவோம். அப்ப அதை என்ன சொல்லுவோம்? லம்பாயி சொல்றோம் இல்லையா? அப்ப லம்பாயி, சௌடாயி, இல்லையா? அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு वस्तुओं गुण दोष இந்த மாதிரி வருது. ஒரு वस्तु किसी वस्तु के भाव को प्रकट करने वाले शब्द को हम भाववाचक संज्ञा करते. அந்த भाववाचक எப்படி பண்றதுங்கிறது அடுத்த கிளாஸ் சொல்றோம். எதிலிருந்து भाववाचक பண்றோம், भाववाचक किन किन शब्दों से भाववाचक बनता है ஒரு தனி இது உண்டு. அதை அடுத்த கிளாஸ்க்கு வச்சுக்குவோம் நம்ம. சரி, இப்போ நம்ம வந்து அதுக்குள்ள இன்டர்வல் இப்போ நான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. इंटरवल पे तो உங்களுக்கு इंटरव्यू விட்டீங்கன்னா அவங்க இப்போ लिंग किसे कहते हैं? जिस शब्द से स्त्री या पुरुष का बोझ हो उसे लिंग कहते हैं कामन. जिस शब्द से पुरुष का बोझ हो, பாவம் இவ்வளவு கூட்டத்தில் ஒரே ஒரு பையன் வந்து மாட்டி உட்காந்துருக்கோம் சிங்கிள், என்னுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா நான் ஏதானு உங்கள்கிட்ட பேசிட்டேன்னா உங்ககிட்ட தப்பிச்சு போகணும் இல்லையா? அப்ப காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள். पुल्लिंग, जिस शब्द से पुरुष का बोध हो पुल्लिंग. अब जिस शब्द से स्त्री का शब्द हो वो स्त्रीलिंग. இது எனக்கும் தெரியும், எனக்கு ஒண்ணு கொடுங்க இல்ல இருக்கு, பச்சை இருக்கு. அப்போ லிங்கம். இப்போ லிங்க
பரிவர்த்தன் ஒன்று இருக்குமா. இதுதான் நமக்கு கஷ்டப்படுத்துறது. ஏன்னா இந்த लिंगமே हिंदी वाले भी गलती करेंगे. उत्तर भारत के हिंदी भाषी लोग लिंग में गलती करेंगे, यानी पुल्लिंग को स्त्रीलिंग बोलेंगे, स्त्रीलिंग को पुल्लिंग बोलेंगे. लेकिन हम लोग ऐसा नहीं करते, क्योंकि हम लोग बराबर सीखते हैं, उस पर ध्यान देते हैं, लिंग पर ध्यान देते हैं. इसीलिए और व्याकरण के नियमों पर हम लोग यानी दक्षिण भारत के लोग, खासकर तमिलनाडु के लोग बहुत ध्यान देते हैं. उत्तर वाले वैसे नहीं देते हैं. இப்போ சாதாரணமா ஒரு நியமம், ஒரு ஆண்பால் சொல்லுங்க, புல்லிங் சப்தத்தை லடுக்கா. இப்ப லடுக்காவுக்கு வந்து பெண்பால் என்ன வரும்? लड़की. गधा, कुत्ता, घोड़ा. சரி, நம்ம ஆவில் முடிகிற ஆண்பால் சொல் ஆக்காராந்த புல்லிங்க சப்த. ஆக்காராந்த அப்படின்னு சொன்னா ஆமே அந்த होने वाला आकार, ஆகார் இல்லமா, ஆக்கார். அந்த आकारांत ரெண்டையும் சேர்த்து சொல்றது. ஆமே அந்த होने वाला பிரிச்சு சொல்லணும்னா ஆமே அந்த होने वाला ஆவில் முடியும் சொல். பங்கா அது கூட ஆவில் முடிகிறது தானே. அப்ப ஆவில் முடிகிற சொற்கள் ஆக்காராந்த. ஹிந்தியில எப்படி சொல்லுவோம்? ஆக்காராந்த शब्द. தமிழ்ல சொல்லும்போது ஆவில் முடியும் சொல். हिंदी में जिस शब्द का अंत आ में होता है या जो शब्द आ में अंत आ में अंत होता, आ நல்லா திறக்கணும். ஆ திறக்க தெரியாது? ஆ சொல்லுமா? ஆ பாலாஜி லட்டு எவ்வளவு பிரசித்தமா, திருப்பதி லட்டு. அது வந்து எப்படி வாய் திறப்போம்? தப்புமா இல்லையா? लड्डू पता वाय तरह मादी देखो ना बालाजी प्रसाद है. हाँ, आकारांत शब्द. अब आ में अंत होने वाला जो शब्द होता है, एग्जाम्पल लड़का, कपड़ा, घोड़ा, बेटा, कमरा, दरवाजा. சரி, இதெல்லாம் வந்து ஆண்பால். இதை ஃபெமினைன் ஜெண்டரா மாத்தணும். எப்படி மாத்துவோம்? என்ன பண்ணுவோம்? आ में आने वाले अंतिम आ को क्या कर देते हैं? ये निकटा लड़का. எய்தாப்புல ஒரு பொண்ணு வர்றா, அவளை பார்க்கிறான், ஏன்னு இருக்கிறான். ஆஹா, லடுக்கா லடுக்கி. ஒரு சின்ன கதைமா, ஒரு பையன் போயிட்டு இருந்தான், எய்தாப்புல ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருந்தா, அந்த பொண்ணை பார்த்துட்டே இவன் போறான். அப்படி போகும் பொழுது நம்ம ஹிந்தியிலையும் சொல்லிடுறேன், பார்த்துட்டே போறான். கீழே ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த இடத்துல பக்கத்துல ஒரு கழுத. இவன் ஏந்திரிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டா. வந்தவளுக்கு ஒரு கிண்டல் தோணிச்சு. அவ கேட்டா, என்ன தம்பி உங்க அண்ணனுக்கு நமஸ்காரம் பண்றியான்னு கேட்டா. இருக்குமா இல்லையா? கண்டிப்பா செஞ்சது தப்பு தானே. एक लड़का जा रहा था, मैं हिंदी में बोल रहा हूं, लड़का जा रहा था, सामने एक लड़की आ रही थी. लड़की को देखते देखते जो लड़का जा रहा था, नीचे एक पत्थर था, ठकरा के नीचे गिर गया. जहां वो गिरा वहां एक गधा खड़ा था. इतने में लड़की आ गई. लड़की को मजाक सूझी. लड़की ने पूछा, क्या भैया अपने भाई को नमस्कार कर रहे हो? இவனுக்கு எப்படி இருக்கும்? கையை தட்டிட்டாங்கயா, இத பாருங்கயா. இந்த அம்மா, உங்க பேர் என்னம்மா? சுதா. சுதா கையை தட்டிங்களா? அடுத்து பதில் சொன்னோன்னு எங்கால் தட்டுவான் பாருங்க. ஓ லடுக்கா போலா, हाँ भाभी जी. இப்ப எப்படி அவங்க சொன்னோன்னு கை தட்டுறாங்கயா? ஆமா அண்ணி யாரேன்னா. அவன் என்ன பண்ணா, உங்க அண்ணனுக்கு நமஸ்காரம் பண்றியான்னு கேட்டால, ஆமா அண்ணி யாரேன்னுட்டான். அப்ப என்ன ஆச்சு புரியுதா உங்களுக்கு? அப்ப लड़का लड़की, गधा गधी, घोड़ा घोड़ी. இத மாதிரி இது உயிருள்ள பொருளுக்கு இப்படி சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப உயிருள்ள பொருள். சரி, இப்ப எல்லாமே அப்படியா? இப்ப வந்து பாயின்னு வருது. அப்ப மாறும் இல்லையா? அப்ப சில சொற்கள் எப்படி வரும்? உயிருள்ள பொருள்ல பாயி பகன், ஆத்மி औरत, स्त्री पुरुष, राजा रानी, मर्द औरत. இது மாதிரி மாற்று சொற்கள் வரும். அப்ப ஒரு நியமம், आ को ई कर देने से स्त्रीलिंग बनता है. आकारांत शब्द के अंत में आने वाले आ को ई कर देने से स्त्रीलिंग बनता है. ये एक नियम. இது வந்து ரூல். அதான் அதை பேஸ் பண்ணி தான் சொல்றோம்.
அடுத்தது दूसरा स्त्री पुरुष के आधार पर, स्त्री पुरुष के पहचान के आधार पर गाय बैल, गाय बैल சரி, இது ஒரு விதம். இப்ப காய் பைல், ராஜா ராணி, அவங்க சொன்னமா ராஜா ராணி, நறு நாரி, ஆத்மி அவுரத்து, இல்ல ஸ்ரீ புருஷ, பாய் பாணி, இது இது பண்ணுவோம். இன்னொன்னு இப்படி கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். இப்ப உயிருள்ள பொருள்ல எது ஆண் எது பெண்ணு நமக்கு தெரியும். जीवित प्राणियों में जो पुरुष होता है, जो स्त्री होता है, ये पहचानने पर हम कहेंगे ये गाय है, ये बैल है. अब अपरिचित இப்ப கவ்வான்னு இருக்குது. அப்ப என்ன பண்றோம், அதுக்கு நறு கவ்வா மாதா கவ்வா அப்படி ஒரு நியமம். அதான் ஆண் பெண்கிறதுக்கு நம்ம நாய் கூட ஆண் நாய் பெண் நாய் தான் நம்ம தமிழ்ல சொல்லணும். நமக்கு இது கிடையாது, சொல்லு இருக்கு, ஆனா அந்த வழக்கத்துல பயன்படுத்துறது இல்லை. அப்ப ஆண் பெண் அப்படின்னு சொல்ற மாதிரி நர் மாதா, நர் பேடியா மாதா பேடியா, நர் கவ்வா மாதா கவ்வா, அப்ப நர் மாதாங்கிறத யூஸ் பண்ணுவோம். இது எல்லாம் ஒரு நியமம். முதல்ல சொன்னது ஆ இ एक नियम, ஒரு 5 நியமம் வச்சுங்க. 5 நியமம் தெரிஞ்சுட்டாலே போதும். அதில் आ को ई करना एक, அப்புறம் ஸ்ரீ और पुरुष के पहचान से करना एक, तीसरा नर और जाति नर मादा जोड़ करके एक नियम. இந்த 3 நியமம். இது இல்லாம ஒண்ணு இன், இது பிரத்யயம்னு சொல்றது நம்ம. அதாவது விகுதி பகுதின்னு தமிழ்ல சொல்லுவோமா, விகுதி பகுதின்னு தமிழ்ல சொல்லுவோம். பிரத்யை அவ்வியை பிரத்யன்னு ஹிந்தியில சொல்லுவோம். நம்ம பொதுவா பின்னாடி சேர்க்கப்படுறத பிரத்யன்னு சொல்லுவோம். பிரத்யை என்ன சொல்லுவோம், பிரத்யை. இப்போ இன் பிரத்யன்னு ஒண்ணு உண்டு. இன்னுங்கிறது அந்த சொல்லோடு இன் பிரத்யை ஜோடு நேச, இது ஒரு நியமம். இது 4th வச்சுங்க. இன் பிரத்யை இன் இன் इन इन प्रत्यय जोड़ने से वो स्त्रीलिंग बन जाता है. அது என்ன வரும், पंडित पंडिताइन, ठाकुर ठाकुराइन, चौधरी चौधराइन. அப்போ இன் பிரத்யேகம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நியமப்படி என்னென்ன சொற்கள் கிடைக்கிறதோ அது எல்லாத்தையும் தொகுத்து எழுதணும். நீங்க as a டீச்சர், நீங்க பிரச்சாரக்கு இல்லையா, நீங்க பிரச்சாரக்கு தானுமா. ஆமா, நீங்க என்ன பண்ணணும், இந்த நாள் இப்ப ஸ்ரீலிங்க பேது வரும்போது இன் பிரத்யேகம் ஒரு 50 சொற்கள் என்னென்ன கிடைக்கும், அது எப்படி நீங்க புக்கை பெறட்டணும், படிக்கணும். அந்த மெனக்கெடுதலை நாம செய்யறது இல்லை. இதுதான் நம்மகிட்ட உள்ள குறைபாடு. நம்ம மெனக்கடணும், நம்ம புத்தகத்தை படிக்கணும், பல பாடங்களை அது மாதிரியான சொல் எங்க வருதுன்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் பண்றவங்க கார்டு போடுற மாதிரி ஒரு இதை போட்டு வச்சு டேபிள் மாதிரி போட்டுட்டு நீங்க தொகுத்து எழுதணும். அப்படி தொகுத்து எழுதுனீங்கன்னா உங்களுடைய திமாகுல அப்படியே போய் உட்கார்ந்துடும், அது மறக்காது. ஒரு முறை நீங்க படிக்கணும், உறக்க படிக்கணும், அது மாதிரி பல முறை படிக்கணும். அந்த 10 முறை படிக்கிறத விட ஒரு முறை எழுதி பார்த்தீங்கன்னா மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அப்போ ஒரு முறை எழுதுறத 10 முறை எழுதுனீங்கன்னா, இதுதான் மெத்தட், நம்ம கத்துக்கிற மெத்தட். நான் அப்படிதான் பண்ணுவேன். நீங்க இன்னைக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா, கை தந்தீங்களே, மனசுல போட்டு எழுதி வச்சோம், 10 தடவை எழுதி வச்சிருவேன். நம்ம சுதாமா கை தட்டினாங்க, சுதாமா கை தட்டாங்க, அதை சொல்லும் போது அவங்க நினைச்சுக்கணும். அப்ப அந்த நினைவுங்கிறது இருப்பாரு, அதை கொண்டுட்டு போகணும். தெரிஞ்சுக்கிறது இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு கேக்குறீங்க. வர அதான் அந்த ஒவ்வொன்றுங்க வர இருங்க. அதான் இப்போ இதுக்கு அதாவது லிங்க பேது எப்படி கண்டுபிடிக்கிறது தானே. இப்ப இது இன் பிரத்தியை போட்டுறோம். இன் பிரத்தியை போட்டதுனால இந்த ஒரு இது தொகுராயின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது நீ பிரத்தியம்னு ஒண்ணு இருக்குது. नी नी प्रत्यय जोड़ने से पत्नी, அதாவது பட்டினி, பத்தினா பட்டினி போடுவீங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஆமாங்கிறாங்க பாருங்க, பத்தினா பட்டினி போடுவீங்களாங்கிற, ஆமாங்கிறாங்க. பட்டினி போடுவாங்களாம். சரி போடுங்க, நீங்க மத்தியானம் போயிட்டு அடுத்தது சொல்லுவாங்க மாமா. சரி, அடுத்தது பத்தி பத்தினி, அப்புறம் நௌக்கர் நௌக்கராணி. ஏன்னா நான் சொன்னா ஒருத்தன் என்ன பண்ணா, மேரேஜ் பண்ணிட்டு வந்தானா, மேரேஜ் பண்ணிட்டு வந்தோன்னு கேட்டான். அவ கேட்டா, ஏன்யா நீ என்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்ன, இவ்வளோ அபத்தமான நிலையில வச்சிருக்கிய அப்படின்னு. ஆமா, நான் அப்போ அதான் சொன்னேன், இப்போ அதான் சொன்னேன். என்ன ராணி மாதிரி தான் வச்சுக்கிறேங்களா, என் அப்பாட்டி ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு தானே சொன்னேன். ராணி மாதிரி வச்சுக்கிறேன் நானா என்ன, அது மாதிரி நௌக்கர் நௌக்கர் ராணி.
இல்லையா? அதில் பாருங்க அவன் ராணி ஆயிடுறான். நீங்க மாலிக்கு தான் மாலிக்கின்னு பேரு. நீங்க எல்லாரும் மாலிக்கின் இன்னும் பிரச்சனையும். உங்க வீட்டு வேலைக்காரிக்கு என்ன சொல்லுவீங்க? நௌக்கர் மாலிக்கின்னு சொல்லுவீங்களா? நௌக்கர் ராணி. நௌக்கர் ராணி அவளுடைய ஆதிக்கம் இல்லைன்னா நாரி போடும் வீடு. புரியுதா? அதுதான் நௌக்கர் ராணி. அவ ராணி மாதிரி பத்திரமா பாத்துங்க. சோ அப்ப நீங்க ராணி ராஜா எல்லாம் நீங்க தான். வெரி குட், அது பெஸ்ட். அப்ப लिंग परिवर्तन के नियम சொல்லும் போதுமா आ को ई कर देना एक नियम, नी प्रत्यय जोड़ना एक नियम, इन प्रत्यय जोड़ना एक नियम, फिर ईया ஒன்னு விட்டோம் நம்ம. ईया 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 प्रत्यय அது வந்து பகுவச்சன். அது வந்து வச்சனுக்கு போறோம். அது பகுவச்சன். அடுத்து போவோம் நம்ம வச்சனுக்கு போவோம். குத்தா குத்தியா, பூடா புடியா, இல்லையா? ईया ईया பிரத்யம். அப்ப ईया புடியா. அப்ப பூடி பூடா புடியா, அது மாதிரி சொல்றது. அப்ப ஈயா பிரத்யம். இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் இப்போ சொன்னீங்க ஆவை ஈயா போடுங்க, நீங்க ஆவை ஈயா போடுங்க, நாங்கள் ஈயை பிடிச்சி போட்டுடுறோம், தீர்ந்து போச்சுது. அப்புறம் ஈயா ஈயான்னு போட்டுனீங்க, நாங்கள் மியா மியான்னு கற்றுனா ஈயாவை வந்து உட்காந்துடும், அதுவும் ஓகே, தீர்ந்து போச்சுது. இப்போ நீன்னு சொன்னீங்க, நீ பிரச்சனையும் போடுங்க நீங்கள். ஸோ நீன்னு அள்ளி போட்டால் பிரச்சனையும் வந்துடுறது. அப்புறம் வந்து இன்னுன்னு சொன்னீங்க, நாங்கள் இன்னு அவுட்டு ஏதோ போட்டுறோம், வந்துடுறது. அப்போ சார் மற்றது எப்படி? இப்போ இந்த தர்வாஜான்னு வந்ததுன்னா சொல்லிடலாம், எண்டிங் வித்து அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லாமல் இப்போ இந்த கித்தாபு இல்லைங்களா, புஸ்தக்கு, கலமு, நீங்கள் இப்போ கரு சொன்னதுனால ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 20 சொற்கள் வந்து அது நோட் பண்ணி வச்சோம். 20 சொற்கள். அது சிலது வந்து ஆண்பால் சொல்லுதான், அது பெண்பாலே கிடையாது. நிரந்தரமா ஆண்பால், அது ஆண்பால் தான். இதை வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு உங்க மனசுல பதிய வச்சுக்கணும். என்னன்னு கேளுங்க. இப்ப கருன்னு இருக்கு, நீங்க கேட்டீங்களா? கரு, கருன்னா ஆண்பால். சரி, பேடுன்னு சொன்னா ஆண். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பகுவச்சன் ஏகவச்சன் வராத வேர்டு. நல்லா கவனிங்க. இப்ப லடுக்கா லடுக்கேன்னு வரும்போது நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க, லடுக்கி லடுக்கியான்னு வந்தா கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்படி இல்லை. கர் கர், பேடு பேடு, விருக்ஷ விருக்ஷ. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கவனிச்சிங்க. பல் பல், ஃபூல் ஃபூல், தாந்த் தாந்த், பால் பால், கான் கான், ஹாத் ஹாத், பயிறு பயிறு. இதுலயே உங்களுக்கு 10-15 வார்த்தை வந்து இருக்கும். என்னம்மா? ஆமா, பேடு பல்லு ஃபூலு, இல்லைங்களா? அதே மாதிரி ஹாத்து பயிறு, பேட்டு பீட்டு கிடையாது. பேட்டை வந்து நீங்க திரும்ப வந்து பேட்டு பீச்சுன்னு உண்டு. நம்ம சொல்லுவோமா? நான் பீச், பீச்சுன்னா முதுகு, பேட்டுன்னா வயிறு, இல்லையா? ஹாத்துன்னா கை தெரியும். அப்போ இது எல்லாம் வந்து மேஸ்குலின் ஜெண்டர், கம்ப்ளீட்டா மாறாத என்ன சொல்லு, மேஸ்குலின் ஜெண்டர். அப்ப இதை நீங்க குறிச்சிட்டு இதை முதல்ல பை ஹட் பண்ணிக்கணும். இதுதான் இப்ப நான் சொன்ன பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன் சொல்றேன். கர், இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம், கரை விட்டோம். இப்போ கரில் கரு தான். அடுத்து வெளியில் வரோம், பேடு. சரி, பேடில் வரும்போது பல் ஃபூல். இதெல்லாம் மேஸ்குலின் ஜெண்டர் மாறாது. அது என்னன்னா சிங்குலரும் அதுதான், புளூரலும் அதுதான். ஆனால் இதில் வரும்போது சொல்லுவேன், நியம் இது நம்பரில் வரும் இல்லையா, ஏகோச்சன் பகுச்சன் வரும்போது மறுபடியும் ரிவைன் பண்ணுவோம் உங்களுக்கு. அதே மாதிரி பாட்டில் வரும்போது சிறு, கானு, இல்லையா, தாந்த். இதுல பாருங்க, மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீபு வந்து என்ன லிங்கம் தெரியுமா? ஃபிமனின் ஜெண்டர். ஜீபுங்கிறது அது ஜெண்டர்ல வரும்போது சொல்றோம். ஜீபுங்கிறது ஆங்குங்கிறது ஃபிமனின் ஜெண்டர். நாக்குங்கிறது இந்த முக்கியமான பாட்டு தான் லேடிஸாம். ஆங்கு ஜீபு பேசுறதுக்கு வச்சிருக்கா. நீங்க பேசுவீங்க, அது சரி. ஏன்னா அது உங்க நீ பேசினா ஆகணும். உங்க அது பெண்பாளர்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே, நாங்கெல்லாம் பேச முடியாது. அப்ப ஆங்கு, நாக்கு, ஜீபு, பீட்டு. நீங்க பாருங்க, இங்க சாப்பிடுறது பேட்டு, நாங்க அது மாத்திரம் ஆண்பாலம். இது குடும்பத்துக்கு பேக் போன் யாரு? லேடிஸ். அதனால பீச்சு வந்து பெண்பாலம். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இந்த காலத்துல.